ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்துல மர்ம பூசணிக்காயின்னு அழைக்கப்படுற பூசணிக்காய் இருந்துச்சு. அது மற்ற பூசணிக்காயிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டுச்சு. ஏன்னா அது இரவு நேரங்களில ஆரஞ்சு கலர் விளக்கை போல இரவுல ஒளிருச்சு. அது ஏன்னு அந்த ஊர் மக்களுக்கு யாருக்குமே தெரியல. சிலர் அதை கண்டு ரொம்பவும் பயந்தாங்க. அந்த ஊர் மக்கள் இரவு நேரங்களில் யாருமே வெளியில் வர்றதே இல்லை. ஏன்னா அந்த ஊரில் நடக்கிற எல்லாவித அசம்பாவிதங்களுக்கும் அந்த மர்ம பூசணிக்காய் தான் காரணம்னு அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் இரவில் வெளியூர்லேருந்து ஒருத்தர் காரில் அந்த ஊர் வழியாக இரவு நேரத்தில் வந்துட்டு இருந்தார். அந்த மர்ம பூசணிக்காய் இருக்கிற இடத்துக்கு போனதும் அவர் எதையோ பார்த்து பயந்து அவருடைய காரு விபத்துக்குள்ளாச்சு. அவரை ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவர் உயிரிழந்துட்டாரு. இதை பார்த்து அந்த மக்கள் மறுபடியும் பயந்தாங்க. அந்த ஊரில் வாழ்கிற ராமு அப்படிங்கிறவர்கிட்ட 2 மாடுகள் இருந்துச்சு. அவர் அதை வச்சு தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்தார். வழக்கம் போல் மாடுகளுக்கு புல்களை கொடுத்துட்டு அவர் காலையில் வந்து பார்த்ததும் 2 மாடுகளும் இறந்து கிடந்துச்சு. இதை பார்த்து அவர் ரொம்பவும் அதிர்ந்து போனார். இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போன மக்கள் என்ன பண்ணலான்னு பேச ஆரம்பித்தாங்க. ராஜு, உனக்கு நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுதா? இதற்கு எப்பத்தான் ஒரு முடிவு கிடைக்கும்? ஆமா ரமேஷ், இது எல்லாமே அந்த மர்ம பூசணிக்காயோட வேலை தான். அது இரவு நேரங்களில் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நிம்மதியே இல்லாம செஞ்சுட்டு இருக்குது. ஆமா ராஜு, இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வரும்னு தெரியல. நேத்து கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, அது நீ கேள்விப்பட்டையா? அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜு சொன்னாரு, வெளியூரிலிருந்து ஒரு சிறு வயது பையன் பைக்கில் போயிட்டு இருந்தாரு. அந்த மர்ம பூசணிக்காய் இருக்கிற தோட்டத்தை அடைஞ்சதுமே அங்கே இருக்கிற மரம் ஒன்று முறிஞ்சு அவர் மேலேயே விழுந்துருச்சு. அதனால அவர் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த ஊர்ல சிறு வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலியாகவும் துணிச்சலும் தைரியமும் உள்ள ஒரு இளம்பெண் இருந்தா. அவளோட பேரு லில்லி. அவளுக்கு அந்த மர்ம பூசணிக்காயின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வத்தோட இருந்தா. அவ தினமும் அவளோட வீட்டோட பால்கனியில நின்று அந்த மர்ம பூசணிக்காய் இருக்கிற தோட்டத்தையே பார்த்துட்டு இருப்பா. அவ அந்த மர்ம பூசணிக்காயில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஆர்வமா இருந்தா. ஒரு நாள் இரவு நேரத்துல தன்னோட ராந்தல் விளக்கு எடுத்துட்டு அவ அந்த மர்ம பூசணிக்காயோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக புறப்பட்டா. லில்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் தூங்கின நேரமா பார்த்து அவ நடக்க தொடங்கினா. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அந்த மர்ம பூசணிக்காய் இருக்கிற தோட்டத்தை அடைஞ்சா. அந்த இடம் ரொம்பவும் அமைதியா காணப்பட்டுச்சு. அவ அங்க ஒரு நிமிஷம் அப்படியே நின்னா. அவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அந்த மர்ம பூசணிக்காயோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு அவ அங்கிருந்து உள்ள நடக்க ஆரம்பிச்சா. அவ உள்ள நுழைஞ்சதும் அங்க ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. காத்துல இலைகள் சலசலக்கிற சத்தம் மட்டுமே அவளுக்கு கேட்டுச்சு. அவ மனசுல தைரியத்தோட பூசணிக்காய்களோட நடுவே நடக்க ஆரம்பிச்சா. திடீர்னு ஏதோ கிசு கிசுக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே அவளுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவ ஆழ்ந்த மூச்சை எடுத்துட்டு அந்த சத்தத்தை பின்தொடர ஆரம்பிச்சா. அங்க ஏராளமான பூசணிக்காய்கள் இருந்துச்சு. அவ அந்த மர்ம பூசணிக்காய் எங்கன்னு ஒரு நிமிடம் நின்று அதை தேடி பார்த்தா. மறுபடியும் அந்த கிசு கிசுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவ அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனா. அது அங்க
ஒரு ஒளிரும் பூசணிக்காயை நோக்கி அவளை கூட்டிட்டு போச்சு. அவ அதை வியந்து பார்த்துட்டு மெதுவா அதோட பக்கத்துல போனா. லில்லி அவளோட விரல்களை எடுத்து மெதுவா அந்த பூசணிக்காய் பக்கத்துல கொண்டு போனா. அவ அதை தொட்டதுமே அது கதவு போல திறந்து கீழே நடக்கிற படிக்கட்டுகளை அவளுக்கு காணிச்சுது. லில்லி தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சு அந்த படிக்கட்டுகளில் கீழே இறங்க ஆரம்பிச்சா. படிக்கட்டுகளில் கீழே அவ இறங்கினதும் ஒளிரும் பூசணிக்காயால நிரப்பப்பட்ட ஒரு நிலத்தடி அறைய அவ பார்த்தா. அந்த அறைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ள கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு அறையில ஒரு விலங்கு போல ஒரு உருவம் காட்சியளிச்சிச்சு. அவ கொஞ்சம் பதட்டத்தோட அதோட பக்கத்துல போனா. ஹலோ லில்லி. அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டதும் அவ ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சா. உடனே லில்லி, நீ என்ன எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னு லில்லி கேட்டா. உடனே அந்த பூசணிக்காய் பேச ஆரம்பிச்சது. நான் பூசணிக்காய்களின் பாதுகாவலன். நாங்க கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காக பூசணிக்காய்களை ஒளிர செய்யறோம். அந்த ஒளி கெட்ட கனவுகளையும் அரக்கர்களையும் தடுக்கிறது. முன்னாடி இந்த ஊர்ல நடந்த எல்லா அசம்பாவிதங்களுக்கும் தீய சக்திகள் தான் காரணம். இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க பூசணிக்காய்களை ஒளிர செய்யறோம் அப்படின்னு அந்த பூசணிக்காய்களின் தேவதை சொல்லுச்சு. இது கேட்டதும் லில்லிக்கு ரொம்பவும் சந்தோஷமாச்சு. பூசணிக்காய்கள் நம்மளை பயமுறுத்தக்கூடியதல்ல, மாறாக அது நம்மளை பாதுகாக்கக்கூடியதுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. உடனே அந்த தேவதை இப்படி சொல்லுச்சு. எங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிற ஒரு துணிச்சலான ஆளுக்காக தான் நாங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். நீ மிகவும் தைரியமான புத்திசாலியான ஒரு பெண். உனக்காக நான் ஒரு பரிசு தருகிறேன். இனிமேல் நீ தான் அந்த ஊருக்கு பாதுகாவல். இனிமேல் நீ அந்த கிராமத்துக்கு தேவதையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் அவளை தேவதையா மாத்திடுச்சு. உடனே லில்லி, இது என்னால் எப்படி முடியும்? இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளா அப்படின்னு கேட்டா. உடனே அந்த பூசணிக்காய், ஆமாம் லில்லி, நீ மிகவும் தைரியமான புத்திசாலியான, இதுக்கு நீ தான் ரொம்பவும் தகுதியான பெண் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே லில்லி பூசணிக்காயின் பாதுகாவலனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த படிக்கட்டுகளில் கேறி அவ வெளியே வந்தா. உடனே அவ போய் அந்த ஊர் மக்களை எல்லாம் சந்திச்சா. லில்லி அந்த ஊர் மக்களை எல்லாம் சந்திச்சு நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஊர்ல நடந்த அசம்பாவிதங்களுக்கு காரணம் அந்த பூசணிக்காய்கள் இல்ல. இதற்கெல்லாம் காரணம் தீய சக்திகள் தான். அந்த தீய சக்திகளை சரி செய்யறதுக்காகத்தான் ராத்திரி நேரங்களில இந்த பூசணிக்காய்கள் ஒளிரும் விளக்க நமக்கு ஏத்துச்சு. ஆனா நம்ம எல்லாரும் அந்த பூசணிக்காய்கள் தான் இந்த நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நம்ம நினைச்சிட்டோம். இதையெல்லாம் சரி செஞ்சது பூசணிக்காய்களுடைய பாதுகாவலன். இது கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.